இவரு 10 பேர் அடிச்சு டான் ஆனவர்களடா, இவர் அடிச்ச 10 பேரும் டான் தான். சாதாரண வெள்ளமண்டிக்காரரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பாலையும் நிதானத்தாலையும் தன்னுடைய மதியாலையும் இவ்வளவு தூரம் தாண்டி 4.5 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்தாரு. 1500 நாட்கள்ல ஒரே ஒரு மனுஷனுக்கு எதிரா 20,000 போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா ஒரு நாள் கூட அவரை நிம்மதியா தூங்க விடல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரஷர் இருந்தாலும் இப்போ 20,000 போராட்டங்களையும் சமாளிச்சு அது கூடவே மக்களுக்கான நலத்திட்டங்களையும் செஞ்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ யோசிச்சு பாக்குறப்பவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சட்ட நிலையில இருப்பாங்க பாத்தியா, அந்த மாணவர்களுக்கு மருத்துவன்றது எட்டா கனியா தான் இருந்துச்சு. அது அவங்களும் எட்டி பறிக்கணும்ன்றதுக்காக 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாடு முழுக்க கட்டி ஆளுநரையும் மீறி அரசு மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடையும் கொடுத்திருக்காரு. ஆமா, காலேஜ் கட்டணும்ன்ற பேருக்கு இல்லாம இடஒதுக்கீடுன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் நினைவுல வச்சு இவ்வளவு சதவீதம், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்ததே இல்ல, அதையும் கொண்டு வந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லலாம். விவசாயிகளும் மேல வரணும்ன்றதுக்காக டெல்டா மாவட்டத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாவே அறிவிச்சு டெல்டா விவசாயிகளுக்கு பல நலத்திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பா வர்த்தகர்கள் வந்து 24 மணி நேரமும் தன்னுடைய கடைகளை வந்து திறந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆணையும் பிறப்பிச்சிருக்காரு. அது போக இப்போ ஆல்ரெடி கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் தண்ணி பிரச்சனை ரொம்ப காலமாவே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருக்கிற ஆட்சி காலத்துல இருந்து கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு, பாராளுமன்றத்தையும் முடக்கி கர்நாடகா வந்து காவிரியில மேகதாது அணை கட்ட போறோம், காவிரி தண்ணியை நாங்களே தேக்கி வச்சுக்க போறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க பாத்தியா. பாராளுமன்றத்தையும் தாண்டி அந்த அணை கட்டுறதே தனி மனுஷன் தடுத்து நிறுத்தி இருக்காரு. இந்த வருஷம் நீங்க பிறந்த நாள அந்த அளவுக்கு சிறப்பா கொண்டாடலனாலும் அடுத்த வருஷம் 2026 உங்க பிறந்த நாள் அப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வரா தான் கொண்டாடணும் அப்படின்றது எங்களுடைய மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய ஆசையாவே இருக்கு. இந்த ஆசை கண்டிப்பா நிறைவேறணும்னு நினைக்கிறேன். 2026 நடக்க போற தேர்தல்ல நீங்க தான் ஜெயிச்சு மக்கள் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புறாங்க. மக்களுடைய முதல்வரா உங்களுடைய அடுத்த பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்றது மக்களுடைய வேண்டுகோளா இருக்கு. மீண்டும் ஒரு முறை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியாருக்கு மீண்டும் ஒரு முறை பேசு தமிழா பேசு டீம் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.